அப்படி வரும்பொழுது எப்படி நீங்கள் இது 2யும் வந்து மேட்ச் பண்ணுறீங்க? இதில் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கிறோம், சக்ஸஸ் இல்லைன்னு தெரியும், நம்மளுக்குள்ளே தெரியும். ஏன்னா வந்து அந்த ரியாக்ஷன் கிடையாது ஆடியன்ஸ்கிட்ட. அது வரலாம். இது வச்சு தான் நான் என்னோட பெர்மனன்ட் ஜாப் ஆகணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இது ஒரு சைட் ஜாபாக தான் இருக்கும்னு நினச்சேன். எல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குன்றீங்க. அந்த கையில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல தான் இன்றைக்கு உங்களோட இருக்கிற விருந்தினர் வந்து ஒரு முக்கியமான விருந்தினர். அதை விட உங்களுக்கு அவர் தெரிஞ்ச முகமாக இருக்கும் கண்டிப்பாக. எங்களோட கலக்கூடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படியெல்லாம் போனதுன்றதை பற்றி இன்றைக்கு எங்களோட அவர் பகிர்ந்து உரையாட போகிறார். நம்மள உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் டிஜே ஃபாரஸ். வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து வந்ததுக்கு நன்றி. ஃபாரஸ்ன்ற பேர் என்ன? உங்களுடைய சப் பேரா இல்லை உங்களுடைய? இல்லை, என்னோட பேர் தான். உங்களுடைய பேர் தான்? என்னோட பேர். ஓகே. நான் டிஜே ஃபராஸ். ஒரு 18-17 வருஷமாக நான் இந்த டிஜேயில் இறங்கியிருக்கிறேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக 5 வருஷமாக நான் இதை மட்டும் தான் நான் செய்கிறேன். ஓகே. ஸோ என்னோடய வருமானம் ஃபுல்லாக இந்த டிஜேயோட இந்த வேலை தானே வருது எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளோட பேஷனை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம்னு எனக்கு ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷம். இந்த துறைக்கு எப்படி நீங்கள் வரணும்னு உங்களுக்கு இது தூண்டினது? எனக்கு சின்ன வயசில் எனக்கு மியூசிக்னா ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பா வந்து பாட்டு கிளாஸும் இந்த பியானோ கிளாஸும் சேர்த்து விட்டார். ஸோ அந்த பாட்டில் பண்ணேன். பட் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. ஸோ நான் இதில் போனேன். நான் கொஞ்சம் பியானோ கற்றுக்கிட்டேன். பியானோ கற்றுக்க பிறகு வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து டிஜே டேவிட் கெத்தா, பாப் சிங்க்ளர்லாம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் டிஜேஸ் யூனோ. ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து எனக்கு அப்பாட்ட கேட்டேன், எனக்கு ஒரு டிஜே கண்ட்ரோலர் வாங்கி கொடுங்க எனக்கு. அப்போது அந்த கடை வந்து பிளானட் சச்சோன் புலான்ஷோடைய பல கடை. ஸோ அங்கே போய் நான் வாங்கி கொடுத்தாரு. 100 யூரோ இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி டெய்லி மோஷனில் யூடியூபோட பழைய வெர்ஷன். ஸோ டெய்லி மோஷனில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு பார்த்தேன், வீடியோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து விர்ச்சுவல் டிஜேன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதில் நான் முயற்சி பண்ணி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஓகே. நானாக கற்றுக்கிட்டு ஒரு முறையில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டு எப்போ நீங்கள் இந்த ஆட்களுக்காக இந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது, எவென்ட்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் செய்ய விழுக்கிட்டது எவ்வளோ காலம்? 2007 நியூ இயர்க்கு 2008க்கு நான் முறை பண்ணேன். நான்தேரில் பண்ணேன். ஸோ வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவெண்ட். அந்த டைமில் தான் நான் எவெண்ட் பண்ணேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் எவெண்ட். அப்போ நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, செர்ஜி யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட் எவெண்ட் கொஞ்சம் பண்ணேன். ஸோ அதை பண்ண அப்புறம் வெட்டிங்ஸ் கொஞ்சம் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணோம். ஆரம்ப காலத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வட்டாரத்துக்குள்ள தான்? இப்போதுமே வட்டாரத்தில். எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம என் பிறந்த ஊர் வந்து சர்சல். ஸோ சர்சலில் நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பழக்கம் எனக்கு. ஸோ சில பேர் டிஜே குட் ஒரு பேட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது எனக்கு. எப்போதுமே அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த தமிழ் பீப்புள் அண்ட் பாகிஸ்தானி பீப்புள் எல்லாம் நிறைய பேர் இருந்த வாசி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஊரில் நான் படித்தேன். அங்கேயே நான் க்ரோ அப் பண்ணி அங்கேயே பிறந்து வளர்ந்து இந்த வாசி எனக்கு அந்த ஒரு கம்யூனிட்டி எனக்கு ஏற்கனவே இருந்தது. டிஜே எல்லாமே ஸோ அதனால எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்தாங்க அந்த காலத்துல. ஓகே. நீங்கள் சொன்னீங்க உங்களோட அப்பா வாங்கி தந்த கன்சோல் அந்த பிளச்சினில் ஆரம்பிச்சு நீங்கண்டு. எப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் உங்களோட என்னென்னு சொல்கிறது, உங்களோட டூல்ஸ் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சு 2010 நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க? முடிவெடுத்தா வாங்கணும், செய்யணும், எப்படியாவது நான் இதில் வச்சு இதை வச்சுட்டா நான் என்னோட பெர்மனன்ட் ஜாப் ஆகணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இது ஒரு சைட் ஜாபாக தான் இருக்கும்னு நினச்சேன். சைடு பிஸ்னஸாக நான் பார்க்கல முதல்ல. இதை இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் ஃபார் மீ. இது ஒரு பேஷன். நம்ம அதை வச்சுட்டு செய்வோம். சம்பாதிச்சா நம்மளுக்கு நல்லது. பட் இது வந்து நான் வந்து ஒரு பேஷனாக தான் பார்த்தேன். 2010 2 ப்ரொஃபஷனல் டெக்ஸ் வாங்கினேன், மிக்சர் வாங்கினேன். அதுவும் வந்து மிக்சரில் வாங்கின பார்த்தீங்கன்னா ஒகேஷனாக தான் வாங்கினேன். ஓகே. அப்போது அதிகமாக காசு இல்லை. ஸோ அதில் எனக்கு 19-20 வயசு தான் இருக்கும். ஸோ அதில் போய் ஒரு மிக்சர் 1000 போகிறது எனக்கு கிடையாது. அப்போ ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ அதில் அவ்வளோ காசு போகிறதுக்கு அப்படி என்கிட்ட வசதி இல்லை அப்போது. பட் அப்பா ஹெல்ப் பண்ணவர் எனக்கு வாங்கிறதுக்கு ஸ்பீக்கர்ஸ் அது இது ஹெல்ப் பண்ணி நம்ம ஆரம்பிச்சது 2010, 2011. அப்போ உங்களோட அப்பா உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஆல்சோ சப்போர்ட் என்னன்னா, நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல் பட் ஒரு ஆர்வம் பண்ணி எனக்கு என்கரேஜ்மெண்ட் இது பண்ணி எனக்கு இப்படி பண்ணு நல்லா இருக்கும்.
அ இந்த டிஜே பண்றது தப்பு அது இதுவும் சொல்லவே இல்ல. ம், ம். சில பேர் சொல்லுவாங்க, படிப்பு தான் முக்கியம் கண்டிப்பா. அப்படிலாம் சொல்லல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாரி பண்ணு. ஸோ அது அவ்வளோ குடுக்கும்போது உங்களுக்கு அ உங்களுக்கு ஆசை வருது. சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம், செய்வோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. உங்களுக்கு ஊக்கம் குடுக்கும் பொழுது அந்த ஆர்வம் அந்த இருக்கத்தானே ஊக்கம். செய்யும். கண்டிப்பா. ஓகே. ஓகே. இன்றைக்கு ஒரு இவென்ட்ஸ் இருக்குண்டா, யார் மூலமா உங்களுக்கு வந்து கூட அழைப்புகள் வர்றது வந்து? ஆரம்ப காலத்திலயும் சரி, இப்ப வரைக்கும். ஆரம்ப காலத்துல வந்து அப்போ நான் நெறையா கொஞ்சம் இவென்ட் வந்து நான் அசோசியேஷனுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே. அவங்க மூலியமா எனக்கு நெறையா ஒரு டிமாண்ட் வந்தது. அ அப்போ Facebook ரொம்ப ஃபேமஸ். ம்ஹ்ம். ஸோ Facebookல வந்து அப்போ கணக்கான டிஜேயும் கிடையாது. ம், ம். யூ சி ஸோ 4, 5 பேர் தான் இருந்தோம். ஸோ அப்போ நெறையா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வரும் Facebook மூலியமா. ம்ஹ்ம். இப்போ வந்து Instagram, ஃபோன், WhatsApp அந்த மூலியமா எனக்கு மெசேஜ் வரும். அந்த டேட் ஃப்ரீயா நீங்க வந்து பண்றீங்களா எங்களுக்கு? அந்த வரும். அண்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்ஷன் பண்ணீங்கன்னா, மத்த ஆட்கள் வந்து கூப்பிடுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாரியுமே அந்த வட்டாரத்திலேயே இருக்கும். ஆல்சோ இவென்ட்ஸ் பிளானரும் கூப்பிடுவாங்க. ஸோ ம்ஹ்ம். சம் ஏஜென்சி டிஜேஸ் ஏஜென்சி எனக்கு நான் பழகியிருக்கிறேன். ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷனல் மியூசிக் எதிர்பார்ப்பாங்க. தமிழ் மியூசிக் இந்த மாரி இருப்பாங்க. பாலிவுட் மியூசிக் இந்த மாரி. ஓகே. இந்த மாரி தான் டிமாண்ட் வரும் எங்களுக்கு. அப்படி வரும்பொழுது எப்படி நீங்க இது 2யும் வந்து இப்ப வந்து என்னன்னு சொல்றது, இப்ப ஹிந்தி ஒரு இவென்ட்ஸ்க்கு கூப்பிடுறாங்கன்டா, எப்படி அவங்களுக்கு அப்ப அப்டேட் ஆன பாட்டுகள் எல்லாம் இருக்கும் தானே? எப்படி உங்களால அதெல்லாம் மேட்ச் பண்ண முடியுது? நான் அவங்கள்ட்ட கேட்பேன். உங்களுக்கு இந்த மாரி தகுந்த மாரி பாட்டு வேணும், இந்த மாரி செய்யணும். நான் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு பார்ட்டிக்கு வந்து நான் ரெடி பண்ணி குடுப்பேன். ஓகே. பாட்டு அவங்களோட நீட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ம்ஹ்ம். ஸோ ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு மேட்ச் பண்ற அவங்களோட விருப்பம் என்ன பிடிச்சிருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நான் ரெடி பண்ணி குடுப்பேன். ஓகே. அது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு நாள் எடுக்குமா? இல்ல 2, 3 டேஸ். கொஞ்சம் கொஞ்சமா. ஐ மீன் ஃபுல் டே நான் செய்ய மாட்டேன். 2, 3 டேஸ்ல ஈச் 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ். அதில ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னா, அந்த எல்லாமே ரெடி பண்ணி குடுக்கணும். என்னண்டு அந்த பார்ட்டில போய் நீங்க ப்ளே பண்றதுக்கு முதலே, உங்களோட பிளேலிஸ்ட்லாம் குடுப்பீங்களா? நான் ஒரு மாதிரி மாரி குடுப்பேன். ம். இல்ல அவங்கள்ட்ட கேட்பேன். நீங்க உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ம். கார்ல கேட்பீங்களா? நீங்க உங்க ம்ஹ்ம். வாகனத்தில ம், கேட்கும்போது ம். உங்கள்ட்ட ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதா? ம், ம். அ எனக்கு அனுப்பி விடுங்க. என்ன உங்களுக்கு இருக்கோ அனுப்பி விடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி தரேன். ம். அப்போ லைவ்ல பார்க்கும்போது ஒரு ஒரு பார்ட்டிக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஒரு சனிக்கிழமையில வந்து அதே பாட்டு நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ ஒரு ஒரு கஸ்டமர் டிஃபரெண்ட் ஏஜ் இருக்கும், டிஃபரெண்ட் ஒரிஜின் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு தகுந்த மாரி நம்ம பாட்டு ப்ளே பண்ணணும். அதான் கண்டிப்பா. ரொம்ப முக்கியம். அவங்களோட என்ன புடிச்சிருக்கோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும். இப்ப நீங்க ஒரு பிளான் பண்ணி போயிருப்பீங்க. இப்ப அந்த நீங்க மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கையில, அந்த ஆம்பியன்ஸ் வந்து அதுக்கேத்த மாரி மூவ் ஆட்டி, நீங்க அதுக்கேத்த மாரி டக்குன்னு மாத்துவீங்களா? இல்லாட்டி என்ன மாத்தணும். அதுண்ட முக்கியம் டிஜேக்கு 2 இது முக்கியம். ஸோ மியூசிக் தெரிஞ்சிருக்கணும். ம், ம். மிக்ஸ் பண்ண தெரியணும். ஆ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் கிரவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் முக்கியம் என்ன? அதான் முக்கியம். கண்டிப்பா. இப்போ ஒரு பாட்டு போடுறேன், அதுல எடுக்கலன்னா மாத்திரணும். ம். நம்பள அதே செட்டு போடக்கூடாது. வேற ஓகே. செட்டு மாத்தி நம்பளுக்கு அந்த கிரவுட் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணி வைக்கணும், அதுதான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். ம். அது முக்கியம் அது அதான் டிஜே. முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுட். ம், ம். ஏன்னா கிரவுட் தான் நம்மளுக்கு சப்போர்ட் குடுக்குது. கண்டிப்பா. இப்போ நான் மிக்ஸ் பண்றேன் நல்லா இருந்ததா கூட, யாரும் இல்லன்னா டான்ஸ் ஃப்ளோர்ல வேஸ்ட். உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கா? நமக்கு இன்ட்ரஸ்டிங் இருக்காது, வேஸ்ட். எனக்கு மட்டும் மிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அது கிடையாது. நம்மளுக்கு கிரவுடுக்காக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்ப நீங்க அதுக்கு தயாரா இருப்பீங்களா? மாத்தி செய்ற மாதிரி? அதுக்கு முன்னாடி நான் கேட்பேன். ஸோ 2 மாரி ஈவென்ட்ஸ் இருக்குது. ம்ஹ்ம். சி பிரைவேட் ஈவென்ட்ஸ் ஐ மீன் வெட்டிங்ஸ், பர்த்டே அந்த மாரி கம்பெனியோட செமினார் இந்த மாரி அ. இருக்கும். 2வது வந்து பார்ட்டீஸ். ம். நைட் கிளப்பிங் அந்த மாரி இருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவல், கான்சர்ட். ஸோ 2 கைண்ட் ஆஃப் இது இருக்குது. இதுக்கு வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்து கஸ்டமர்ட்ட சொல்லுவேன், ஒண்ணும் மறந்துறாதீங்க. நம்ப பாட்டு போடுறது உங்களுக்கும், உங்களோட கெஸ்ட்டுக்கும். ம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கெஸ்ட்ட வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆக்குவோம். ம், ம். அவங்கள சொல்லி ஒரு 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 லிங்க் தரேன். ஆளுக்கு ஒரு 2 பாட்டு போட சொல்லுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ அதுலேருந்து தெரியும். அந்த லிஸ்ட்ல வந்து அவங்கவங்க என்னென்ன பாட்டு புடிச்சிருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ ஏதாவது ஒரு டிமாண்ட் வந்தா கூட, அந்த சமயத்துல நம்ம மாத்தி குடுக்கலாம். ஓகே. ஸோ அ எல்லாரோடைய அந்த என்னென்ன பாட்டு புடிச்சிருக்கோ, அது எல்லாரும் எடுத்து கேப்டேஷன் பண்ணி போடுற மாரி நான் பண்ணியிருக்கிறேன். அதான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நேரம் உண்டு ஒரு டிஜேக்கு என்ன? யாஹ்! ஆரம் இந்த பிரைவேட் பார்ட்டிக்கு. இது கான்செர்ட் இந்த மாரி ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது, நம்மளோட ஸ்கில்ஸ் காமிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகே. ஸோ அது நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட டியூட்டி வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் வச்சு மக்கள வந்து ஆட வைக்கணும், பாட வைக்கணும். என்னன்னா,
உங்களுக்கு இப்படி உங்களுக்குன்ட்டு இன்ஸ்பிரேஷனா யாராச்சும் இருக்கிறாங்களா? புரொடியூசர், டிஜே? டிஜேல சொன்னா இப்போ ரீசென்ட்டா டிஜே ஸ்னேக் இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான டிஜே. ஓகே. ஈவன் இஃப் இஸ் ஃபுட்பால்ல PSG சப்போர்ட்டர் இருந்தா, ம். நான் மார்சை சப்போர்ட்டர். ஆ. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டிஜே எனக்கு அவர பிடிக்கும். இது ஒரு பிரச்சனையா? யாஹ் ஆஃப் கோர்ஸ். அம் அவர நான் மீட் பண்ணேன் நானு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவள ஆட வச்சதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த உங்கள பத்தி ஒரு ஆர்டிகல் ஆர்டிக்கிள் பேசுனீங்க வந்தது. அத பத்தி. ம். ஆர்டிக்கிள் வந்தது. ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுயா. ம். அது Google இன்னும் இருக்குது. அந்த ஆர்டிகல் வந்த அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல டிஜே. அந்த ஆர்டிக்கிள் வந்த பிறகு தான் எனக்கு இந்த அனிருத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு ம். கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஓகே. அது வந்து நான் முக்கியமா அந்த ஸ்டுடியோலியா தமிழ்செல்வனுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் தான் என்ன கூப்பிட்டவரு. ஓகே. ஸோ அவரு நம்பிக்கை பண்ணி எனக்கு ஒரு இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஷோ பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் வராங்க. பெர்சி. ம். ஃபார் அ டிஜே பெர்சின்னு சொன்னா நான் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு மேல ஸ்டாட் தி ஃப்ரான்ஸ் இருக்கு. ஐ ம். மீன் பெர்சி பெர்சின்ங்கிறது பெரிய ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா. இடம். அதுல நான் கால் வச்சு பண்றது பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு கண்டிப்பா. அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னா, அன்னைக்கு என்னோட அம்மா, அப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கேருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இங்க முடியுறது. இந்த இந்த கட்டத்தில வரது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ இவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட்க்கு நம்ப ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பண்றோம்னு சொல்லி எனக்கு ஒரு முக்கிய ம். சந்தோஷம். அது டிஜே ஸ்னேக்கு அப்புறம் வந்தது. ஓகே. அவருக்கு அவரு அவருக்கு எனக்கு ஒரு குடுத்த விசிபிலிட்டில வந்ததுன்னு சொல்லல. பட் அவருக்கு எனக்கு அது அதுக்கப்புறம் எனக்கு நெறையா அப்புறம் யுவன் வந்தது. யுவன் ஃபர்ஸ்ட் ஷோ சொக்கா விஜித்தன் எனக்கு குடுத்த இந்த வாய்ப்பு எனக்கு ஃபர்ஸ்ட் லா défense அரேனா அதோட பெரிய இடம் அது. ஓகே. லா défense அரேனா அதுவும் வந்தது. உங்களுக்கு பிடிச்ச அந்த பார்ட்டி மாரியான இதுகள் இவென்ட்ஸ் அனிம் பண்றதா? இல்லாட்டி ஒரு வெட்டிங் அப்படி பர்த்டே? 2மே ஓகே. 2மே எனக்கு பிடிக்கும். பார்ட்டி ஃப்ரீடம் கொஞ்சம் அதிகம் பார்ட்டில வந்து. யூ கேன் டூ வாட் யூ வாண்ட். என்ன வேணா பண்ணலாம். ஸோ அத வச்சுட்டு ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமா கேட்கலாம். பார்ட்டி வெட்டிங்ஸ்ல வந்து அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய ஹேப்பியா பார்க்குறது நம்மளுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்கள ஃபேமிலிய ஹேப்பியா ஆக்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ 2மே எனக்கு பிடிக்கும். 2 டிஃபரண்ட் ஸ்கில்ஸ் அதுல. அதுல ஒண்ணுல கொஞ்சம் நல்லா பொறுமையா இருந்து செய்யணும். 2வதுல கொஞ்சம் நம்மோட பாட்டு, நம்மளோட டேலண்ட்ட கொஞ்சம் அதிகமா காமிக்கலாம் இந்த பார்ட்டீஸ்ல. அவ்வளோதான். வருங்காலத்துல நீங்க உங்களுக்குன்ற ஒரு தனியா ஏதாச்சும் ஆல்பம் அப்படி நான் செய்ற இப்போ பிளான்? பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா மேஷப்பு, ஆ. டிஜே ப்ரொடியூசிங் அந்த பாட்டு ப்ரொடியூசிங். என்ன தெரியணும்னா முன்னாடி டிஜேக்கும் இந்த பீட் மேக்கருக்கும் கொஞ்சம் பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ம்ஹ்ம். பீட் பண்றதும் பீட் மேக்கர் இஸ் நாட் அ டிஜே. ஓ. டிஜேவும் பீட் மேக்கர் கிடையாது. இப்போ சம்மந்தம் 2ம் இல்ல. பண்றவங்க டிஜே ஸ்னேக் இஸ் டூயிங் ம்ஹ்ம். இருக்கிறாங்க. இப்போ அதில தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பீட் மேக்கர் பீட் மேக்கிங் பண்ணி நான் என்னோட பாட்டு கொஞ்சம் Spotifyல ஷேர் பண்ணி, ஆஹா. ஐ மீன் என்னோட பீட்லயே பண்ற மாரி. மேஷப் பண்ணாம, பேஷப் பண்ணி என்னோட பீட்லயே நீங்களே கம்போஸ் நானே பண்ற மாரி. கம்போஸ் பண்ற மாரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லது. அது கொஞ்சம் 2026க்கு முன்னாடி நான் 2006க்குள்ள இந்த செய்ற. இந்த வருஷ கடைசில நான் ஓகே. அது கூட நீங்க சேர்ந்து மிக்ஸ் பண்ணலாமே உங்களோட பார்ட்டி அதுகள் எல்லாம். அதிலயே மிக்ஸ் பண்ணாம அது பிளஸ் இது ஐ மீன் ஸ் நம்மளோட பேஷன இந்த மாரி நம்ம வெளிக்காட்டுறதும் அது ஒரு வழி. கண்டிப்பா, அது ஒரு கண்டிப்பா. வழி. ஐ மீன் இந்த சோஷியல் நெட்வொர்க்ல பிளஸ் Spotify இந்த மாரி இந்த சோஷியல். பட் நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்டா, இப்ப நீங்க ஒரு பார்ட்டி டைம்ல அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆடியன்ஸ் எப்படி அத எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. இப்ப இந்த சிடி பார்ட்டீஸ் பண்ணலாம். வெட்டிங்ஸ்ல பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ம். நான் ரிமிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ம்ஹ்ம். பட் ரிமிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கம்போசிங். ம். ரிமிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். டிஜே ஆனந்தோட பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒன்று பண்ணோம். தமிழ் குத்து பாட்டு பண்ணியிருக்கிறோம். ஒரு 8 நிமிஷம் பாட்டு பண்ணியிருக்கிறோம். அனிருத்தோட மேஷப் மாரி அதில போட்டு பண்ணினோம். ம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா அந்த இதுக்கு உங்களுக்கு? கிடைச்சது. வெட்டிங்ஸ்லலாம் ஆடுறாங்க. ம்ஹ்ம். இப்போ நம்மளோட கம்போசிங் மத்த ஆளு பாட்டு மிக்ஸ் பண்றது வேற. இப்போ நம்மளோட கம்போசிங் பண்றது வேற. ஸோ ம். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப். நல்ல விஷயம், நல்ல விஷயம். உ அ நீங்க ஒரு ஈவென்ட்ஸ் ஒண்ணு செய்றீங்க. எப்படி நீங்க முடிவெடுப்பீங்க இந்த ஈவென்ட்ஸ் சக்சஸா இல்லையான்ட்டு? உங்களுக்குன்ற ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்காதா? கூட்டம் பொறுத்து இருக்கு. கூட்டம் கிரவுடு எப்படி இருந்தா ரியாக்ட் பண்றது? ஓகே. ரியாக்ட் பண்றாங்க. கிரவுடு இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. இத்தன மணிக்கு முடியுது. இத்தன மணிக்கு ஆட்கள் இத்தன மணி வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, ஓகே. அத வச்சுட்டு இப்ப ஒரு பாட்டுக்கு போடும்போது, ஒரு டிரான்சிஷனுக்கு பண்ணும்போது, என்ன ரெஸ்பான்ஸ் வருது அதுவும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு அதுல தெரியும். ம், ம், ம். வருதா இல்லையா? சில பார்ட்டிஸ் பண்ணியிருக்கிறோம். சக்சஸ் இல்லன்னு தெரியும் நம்மளுக்குள்ள தெரியும். ஏன்னா அந்த ரியாக்ஷன் கிடையாது ஆடியன்ஸ்ட்ட. சி அது வரலாம்.
அது வந்தா தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது பண்ணலாம். அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு. ஆரம்பத்தில நடந்திருக்கு. ஆ. நடந்திருக்கு. பட் அத வச்சு நான் வந்து ஓகே இது தான் முடிவுன்னு நான் கைவிடல. நான் கேத்துக்கிட்டேன். நான் என்னென்ன குறைகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாரி நான் அத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு என்னோட முயற்சி எடுத்து, அப்புறம் அத வந்து கரெக்ஷன் பண்றது. இப்ப நீங்கலாம் இப்ப இந்த வெட்டிங்ஸ் அதெல்லாம் செய்யும்பொழுது, கூடுதலா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நடந்திருக்கும் உங்களோட லைஃப்லயும். இந்த பாட்டு போடுங்க, அந்த பாட்டு போடுங்கன்னு வந்து உங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ற டீம் மண்டே இருப்பாங்க. தெரியும் தான். நான் கண்டிப்பா கன்னடத்துல ஓகே. நான் பார்த்துருக்கிறேன். இ ஒரு தெர, 2 தெர கேட்கும்போது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனா அதே தெரு 5 தெரு, 6, 7 தெரு கேட்டா, நான் சொல்லுவேன் வந்து நான் மேக்ஸிமம் நான் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். எந்த அந்த பாட்டு இதுக்கு சம்மந்தமே இல்ல. ம். அம்மா சொல்லுவேன், "ஓகே நான் போடுறேன்னு" சொல்லிட்டு போடாம விட்டுருவேன். அது அவங்கள ஃபுல்லா உங்களோட பிளேலிஸ்ட்டே மாத்திருவாங்க வந்து ஒரு தினம். பிளேலிஸ்ட்ட மாத்திருவாங்க. இல்ல அந்த பாட்டுக்கு நான் போடுற பாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. பிளஸ் வந்து மாப்பிள்ளை பொண்ணு கேட்டதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஸோ நான் சொல்லிருவேன், "இதுக்கு சம்மதம் இல்ல." ஸோ நான் சொல்லுவேன், "அப்புறம் பேருந்து ஆனா போச்சு." போட மாட்டீங்க. பொறுத்து இருக்கு. ஆனா அப்படியே நடக்கும்போது உங்களோட யாரும் சண்டைக்கு வர்றது இல்லையா? பிரச்சனை நோ பண்றது இல்லையா? அப்படியும் கிடையாது. பட் வந்து கேட்பாங்க. பாட்டு போடுறீங்களா? பாட்டு ம். போடுறீங்களா?" நான் சொல்லுவேன், "இல்ல நீங்க YouTube இருக்கா?" இருக்குது." அதில கேட்டுங்க." அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பேன். இது நம்மள வந்து ஒரு அ காமெடியா தான் ம். இது வந்து ஒரு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஸோ ஓகே. அவங்கள வந்து ஏதோ தப்பா அவங்கள்ட்ட பேசாம, ம்ஹ்ம். ஒரு ஜென்டிலா சொல்றது. ஓகே நீங்க அ இந்த 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 பாட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல பேருந்து போடுறேன் நான் ம், அந்த ம். மாரி சொல்லிப்பேன். ஓகே, ஓகே. ஆனா சில நைட் கிளப்ல இந்த மாரி கேட்பாங்க. நைட் கிளப் என்ன வித்தியாசம்னா, டிப்ஸ் குடுப்பாங்க பாட்டு போடுறதுக்கு. ஆ. சரி 10, இப்படியுமே 20, நடக்குமா? 20 அந்த பாட்டு போடுறியா? ஓகே. 20 குடுப்பாங்க. கண்டிப்பா போடுறேன். 10 தடவ போடுறேன். ரூ. 200 குடு. எவ்வளவு பேர் இருந்தாலும் வாங்க. யார் வாங்க. வேண்டாம். அந்த மாரி வெட்டிங்ஸ்ல சொல்றேன். இப்போ பாட்டு வேணும்னா குடுங்க நான் போடுறேன். இது நல்லா இருக்கே. டிஜேக்கே டிப்ஸ்க்கு யா. குடுப்பாங்கன்னு எனக்கு இப்ப தான் இருக்கு. தெரியும். ஆனா நைட் கிளப்ல நடக்குது. நைட் கிளப் இது நான் நடந்திருக்கு. நடந்திருக்குது. நடக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க பாட்டு. ஓகே. சில பேர் வந்து நைட் கிளப்ல வந்து இந்த இந்த விஐபி டேபிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஓ! அப்போ அவங்க சொல்லுவாங்க என்ட்ட மேனேஜர் சொல்லுவாரு வந்து, அந்த நைட் கிளப்ல வந்து இந்த பாட்டு போடு. ஏன்னா ரூ. 250க்கு பாட்டில் வாங்கியிருக்காங்க. ம். அவங்களுக்கு ரூ. 20 பாட்டில் ரூ. 250 வாங்கும்போது அவங்களுக்கு பாட்டு போட்டு தானே ஆகணும்ல. அது அவங்களுக்கு ஏதாவது சரி. ஒரு லாபம் வரணும்ல. அது சரி. என்ன லாபம் வரணும்ல, சோ பாட்டு போட்டு விட்டுருவா. ம். என்ன வேணா பாட்டு கேளு. உனக்கு லாபம் வருதுல்ல. லாபம் வரணும்ல. பிசினஸ் தான் அப்ப எல்லாம். நைட் கிளப்க்கே பிசினஸ். நம்மளுக்கு கண்டிப்பா. பாட்டு போடுறோம். பட் ம். இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. பாட்டு போடுவோம். சோ வெட்டிங்ஸ்ல ஐ ட்ரை டூ புட் அவங்க என்ன கேட்கறாங்க போறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவேன். இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஒரு டிஜேன்ற லைஃப்ல. என்னன்னா கஷ்டம்னு கிடையாது. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை முக்கியம். என்ன? பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நல்ல முறையில பேசணும் அவங்கள்ட்ட. ஓகே நான் போடுறேன். இப்போ போட்டா அந்த பாட்டு சரி வர எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா. அவங்க போட்டா ஃப்ளாப் ஆயிடும். ம், ம். நெறைய முறை இந்த மாரி பண்ணியிருக்கிறேன். அவங்கள கேட்ட பாட்டு போட்டுருக்கிறேன். ஆனா ஒரு ஆள் அவங்க பாட்டு கேட்டவன் வந்து ஆடவே மாட்டான். கேட்டவனே ஆட மாட்டானா? ஆடவும் மாட்டான். சும்மா அவன் சேர்ல போய் உட்கார்றதுக்கு தான் கேட்பான். நான் சொன்னேன், "இதுக்கா நான் பாட்டு போட்டேன்?" இதுக்கு நீங்க ரேடியோல அடிச்சு கேட்கிற மாரி ஆயிட்டு அதான் கடைசில. சொன்னேன், "YouTubeல கேட்டுக்க. இல்ல உன் கார்ல போய் நீ ம், ம். பொறுமையா வந்து பாட்டு கேட்டுக்க." அவ்வளோதான். பட் இது ஃபன். யாருமே சண்டை போட்டதில்ல, சண்டை எதுவும் போடுவீங்களா? பண்ணல. அப்படி நடக்கல உங்களுக்கு. நோ, நோ, நோ நடக்கல. ஏன்னா அவன் எப்போதுமே ஜென்டிலா நான் பேசி நான் சமாளிச்சுப்பேன். கம்யூனிகேஷன் கரெக்ட்டா இருக்கிறபடியா? கம்யூனிகேஷன்ல வந்து யார்கிட்டயுமே நான் ரூடா பேசினதில்ல. பொறுத்து இருக்கு. சில பேர் பொறுமைய சோதிப்பாங்க. ம். அவங்கள பொறுத்து இருக்கு. அப்போ நான் சில நேரத்தில எனக்கு கொஞ்சம் வால்யூம் ரெட்யூஸ் பண்ணி நான் பொண்ணு மாப்பிள்ட்ட போய் ம். சொல்லுவேன். இந்த மாரி பண்றாங்க. நீங்க நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். இது என்னோட இது இல்ல. ஓகேன்னு சொல்லி அ சொல்லுவாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒரு பெரிய பிரச்சனைகள் நடக்கல இப்போதைக்கு. பிரச்சனைன்னு சொன்ன போனா, ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல அந்த வெட்டிங்ஸ்ல. ஆமா, ஆமா. அப்போ என்ன கடைசி அனவுன்ஸ் பண்ண சொன்னாங்க. ஃபோட்டோஸ் நிப்பாட்ட போறோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அப்போ சில பேர் 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து அவன் சொன்னான், "நீனா சொல்ற? எனக்கு கொஞ்சம் நீனா அப்படி சொல்றதுன்னு" நல்லா சத்தமா பேசினான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி சைடுக்கும் அந்த அந்த ஆள் சொன்னவனுக்கு வந்து சண்டை வந்தது. ஆ உங்க கூட சண்டை வரையல. என் கூட சண்டை சொல்ல வரல. சொல்லி அவங்க சொன்னவங்க எங்களோட கூட. டிஃபென்ஸ் எடுத்தாங்க. நீ இவன் நான் சும்மா தான் அனவுன்ஸ் பண்ணேன். ஃபேமிலி சொன்னாங்க. நான் அனவுன்ஸ் பண்ணேன். அவ்வளோதான். சில பேர் இருக்கிறாங்க. அந்த அந்த ம். வெறித்தனத்தில அது கூட வரவனுங்க. அந்த ஆல்கோஹால் ஆல்கஹால் அந்த பொறுமை இல்ல. அந்த ம். மைண்ட் செட்ஸ பொறுத்து இருக்கு அவங்களோட மைண்ட் செட். ம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் டிஜே பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வெட்டிங்ஸ்ல. பார்ட்டில அப்படி கிடையாது. பார்ட்டில அப்படி நைட் இருக்காது. கிளப்ல அப்படி கிடையாது. ஒரு வெட்டிங்ல வந்து நல்லா பொறுமையா இருக்கணும். அதே மாரி பிரைவேட் அந்த கம்பெனிக்கு பண்ணும்போது, இந்த மாரி செமினார்லாம் பண்ணும்போது, அதுக்கும் நல்லா பொறுமை இருக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாரி திடீர்னு வந்து ஒரு பாட்டு கேட்பாங்க. அப்போ போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்.
ஓகே. உங்களுக்கு ஒவ்வொரு இவென்ட்ஸ் நடக்கும்போதும், உங்களோட காஸ்டியூம் ஏதாச்சும் ஸ்பெஷலா கேட்பாங்களா? இல்ல நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு? நான் இப்போ பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு ஒரு வெட்டிங்னா நான் கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணி ஆகணும். பேண்ட், ஷர்ட் இந்த மாரி. இப்போ ஒரு பார்ட்டினா கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒரு ஷர்ட்டு இந்த மாரில ஒரு காஸ்டியூம். நான் இது மாரி ஒரு ஒரு முறை 2013ல வந்து அப்போ கலசலா பாட்டு ரொம்ப ஃபேமஸ். "ஒஸ்தி கல்லாசலா, ஒஸ்தி கலசலாமா? மாமே." காஸ்டியூம். அப்போ அந்த படத்துக்கு வந்து நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன். தமிழ்நாடுல ஓ! போலீஸ்காரன்ட காக்கி ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ எல்லாம் இவன் என்னடா போலீஸ்காரனா வரானா? ஸோ ஸோ இந்த மாரி ஒரு என்ஜாய் பண்ற மொமெண்ட். ஸோ ம். மக்கள வந்து சிரிக்க வைக்கணும். அந்த மாரி வந்தேன். நான் ஒரு கோமாளி கிடையாது. அப்படி சொல்ல வரல. ம். பட் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நம்ப ஒரு டிஃபரெண்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதே மாரி ஒரு கான்செர்ட்டுக்கு அதுக்கு இதுக்கும் ஒரு ஒரு கலர் சிகப்பு போட்டா நல்லாயிருக்கும். ப்ளூ போட்டா நல்லாயிருக்கும். அந்த மாரி அவ்வளோதான். பட் ஒரு முறை போலீஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு ஃபோட்டோ Facebookல இருந்துச்சு. அப்போ Facebookல தான். ஓகே, ஓகே. Instagramல இல்ல. அப்போ போட்டிருந்தேன். ம். மற்ற உங்களுக்கு இப்ப என்ன சொல்றது? இப்ப இவென்ட் சைட்ல இருந்து உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்களா? இந்த மாரி காஸ்டியூம் வேணும் எங்களுக்குன்னு. இல்ல சில வெட்டிங்ஸ்ல கம்பல்சரியா ஒரு பேண்ட், சட்டை இல்ல வந்து டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இல்ல இப்ப அவங்களோட தீம் இருக்கும் தானே? தீம் வந்து சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் வந்து, "அப்படி இருந்தா நீங்க வாங்கி குடுங்க. நான் ஆ நீங்க குடுக்குற பட்ஜெட்டுக்கு எடுத்து மாத்தி இவ்வளவுதான் நம்ம வரும். அப்படி கிடையாது. தீம் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெஸ் பண்றது இப்போதுமே ஒரு டிஜேக்கு வந்து ஒரு டிஸ்க்ரேட்டா இருக்கணும். ம். ரொம்ப இது இருக்கக்கூடாது. இப்போ ஃபிளாஷியா இருக்கும். பிளாக் ஒரு ப்ளூ இந்த மாரி போட்டுக்கிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணணும். இல்ல ஒரு பேண்ட், ஜீன்ஸ் இந்த மாரி போட்டுருக்கணும். அ அவ்வளோதான். யாருமே இம்போஸ் பண்றதில்ல. இந்த மாரி தான் நீங்க வரணும், அப்படித்தான் வரணும்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணல. ஓகே. ம். ஏன்னா இல்லாட்டி இப்ப அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தானே? அப்படி இருந்தா நம்போ அதுல வந்து கோஸ்ட்ல போட்டுருவோம் நம்போ. ஓகே. இதுல கஸ்டமர்ட்ட சொல்லுவாங்க. "ஓகே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கணும்னு சொன்னா, நீங்க இல்ல என்ட்ட இல்லன்னா நீங்க தான் எனக்கு பாத்து குடுத்து." ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 இவென்ட் வரும். ஆ 50, 60 இவென்ட் வரும். அப்ப பிஸியான டிஜே தான். ஏன் நம்ம பண்றோம். நம்ம இத வச்சு தானே நம்போ மெயின் ஜாப் இதானே. ஸோ சரியா சொன்னீங்க. சம்பாரிக்கிறது எல்லாமே இதானே. ஸோ நம்ம எல்லா இவென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபரண்ட் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் தேவையா? ம். ஓகே. இப்ப அதுக்காண்டி தனியா பட்ஜெட் நீங்க ஒதுக்க பட்ஜெட் இருக்கு. வேண்டியிருக்கும். ஒரு ரூம் இருக்குது. ஆ, ட்ரெஸ்ஸிங் ரூம். ஆ. வீட்ல ஒரு இப்ப ட்ரெஸ்ஸிங் நம்மளோட ரூம் தேவை. எக்யூப்மென்ட் அது எடுக்கலாம். எக்யூப்மென்ட் வந்து எனக்கு ஒரு வேர்ஹவுஸ் இருக்கு. ஓகே, அதுல நான் எனக்கு ஒரு டீம் இருக்குது. என்னன்னா, எக்யூப்மென்ட் பூட்டுறதுக்கு, எல்லாம் செய்றதுக்கு, பாக்ஸுகள் எல்லாம் செய்றதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஓகே, ஓகே. அவங்கள நின்னுக்கு ஒரு வேர்ஹவுஸுக்கு ஒரு 80 மெட்ரிக் carré ஓகே, 100 mètres carrés. 100 ஓகே, mètres carrés 100 மெட்ரிக் carré வந்து சாமான் வச்சிருக்கிறேன். ஓகே, அங்க எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு இவென்ட் வரும்போது நான் அ சொல்லுவேன். இது இது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு வேன் எடுத்து போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஓகே, ஓகே. அது உங்களோட வேலை செய்றவங்களா? இல்ல எக்ஸ்ட்ரா இல்ல வேற என்னோட வேலை செய்றவங்க. உங்களோட டீம். என்னோட டீம் வந்து அவங்க செய்வாங்க. ஓகே. ஸோ நான் அங்க ஒரு வெட்டிங்க்கு தான் சொல்றேன். ஏன்னா பார்ட்டீஸ்க்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ம். ஒரு வெட்டிங்க்கு வந்து நம்ம எல்லாம் சாமான் எடுத்துட்டு போணும். ஸோ அது அதிலும் காஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒரு வெட்டிங் பண்றோம்னா, டிஜே மட்டும் கிடையாது. ம்ஹ்ம். ஸோ ஸ்பீக்கர்ஸ், லைட் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. இல்ல இந்த எல்இடி ஸ்க்ரீனு இப்ப இதெல்லாம் ஃபேமஸ் எல்லாம். அதெல்லாம் எடுத்து நம்போ போட்டு குடுக்கணும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி நம்போ காலையில நம்மளோட டீம் வந்து 9 மணிலேருந்து மறுநாள் வந்து 5, 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. என்னலாம் கம்மியும் வேனுங்கலாம் ரெடி பண்ணி குடுக்கணும்ல. அவங்களாம் ம். ரெடி பண்ணிட்டு, அவங்க அந்த இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணி, முடிச்சுட்டு எல்லாமே டெமோன்டாஜ் எல்லாம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள டைம் டைம் ஆயிரும். ஆமா. event வந்து முடியறதே 5 மணி அப்படி முடியும். அதுக்கப்புறம் நீங்கலாம் கிளீன் ஆன் பண்ணி ஆவரேஜ் 4 மணிக்கு முடியும். முடிஞ்சாலும் ஆ முடிஞ்சு எல்லாம் பேக்கப் பண்ண 5:30 மணி ஆயிடும். 1 1/2 மணி நேரம் பேக்கப். இப்ப உங்களோட தொழிலே என்ன கஷ்டம்ன்னு நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப நித்திரை. நித்திரை. ரொம்ப கஷ்டம். என்னன்னா மறுநாள் 6 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் 5:30, 6 மணி. நித்திரை 3, 4 மணி நேரம் தான் நித்திரை. வந்து வீட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அவங்கள மெயில்லாம் பண்ணி அந்த இன்வாய்ஸ் இருக்கும் சில நேரத்தில கிளியன்ட்க்கு அனுப்பணும். நித்திரை தான் ரொம்ப கஷ்டம். நித்திரை தான் கஷ்டமான விஷயம்ன்றீங்க. ம். நித்திரை கஷ்டம். நின்னுட்டே இருக்கணும். ஆ யாஹ்! இது வேறனா? 5 மணிலேருந்து மறுநாள் 4 மணி வரைக்கும் நிக்கணும். ஸோ முதுவலி இருக்குது, அது இருக்குது. கால் வலி, அந்த தலைவலி என்னன்னா ம். நித்திரை சவுண்ட் கூட இல்லாம சவுண்டும் இருக்குது. தலைவலி நித்திரை இல்லாம தலைவலி. ஸோ அதனால சில வருஷமா நான் கொஞ்சம் இவென்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் கொஞ்சம். ம். அதுக்கு முன்னாடி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்க வரைக்கும் நான் 4 நாள் தொடர்ச்சியா கூட பண்ணுவேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் வாரத்துக்கு 2. ஓகே. ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, அது கண்டிப்பா. இருந்தா தான் நம்ம வேலை செய்ய முடியும். சரி. அது இல்லன்னா அதனால அதான் கஷ்டம். ஓகே, ஓகே.
பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் காமிக்க முடியும். கண்டிப்பா. அது பின்னாடி டேபிளுக்கு பின்னாடி படுத்து இருக்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி. பண்ணேன்னு சொல்லவே இல்லை. இப்போ ஃபேமிலி மேன்னா இப்போ உள்ள கொட்டி வீட்டுள்ள இருப்பாங்க. ஸோ வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எவ்வளவு காலம் செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட டிஜே லைஃப் எப்படி இருக்கும்? எவ்வளோ காலம்? எனக்கு தெரிஞ்சு டிஜே லைஃப் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஒரு எண்டிங் இருக்குது. வேறு வேறு கதவுகள் திறக்குமா? அப்போ நீங்கள் வேறு கதவு திறக்கணும். ஏன்னா இது மட்டும் செஞ்சாலும் நீங்கள் தான் அப்போ க்ளோஸ் ஆகிடும். ஓகே.